Audio Jungle. This is High Tech News TV News. The UNCSOD 62 event entitled Empowering for Quality. Women's crucial role cooperatives at catalyst for transforming social inequality and patriarchal practices allocated to the Working Women's Forum. Dr. Nandini Azad, President, Working Women's Forum Indian Cooperative Network for Women, welcomed to all this historic side event of the UN Commission for Social Development, as well as Dr. Nandini Azad welcomed, greeted to all their story and connected with all of the registered online participants from 40 countries panelists and 300 grassroots women workers in India watching from several states of India, namely Tamil Nadu, Karnataka, Andhra Pradesh and Telangana. Having reached 6,20,000 women in 270 trades in 13 branches of South India, expressing gratitude to the awarding today's panel from New York headquarters. Interesting, largely poor women workers mass organization, the Working Women's Forum. The event started by her welcoming warmly with opening remarks Dr. Nandini Azad, paying tribute to the legendary founder late Padma Shri Dr. Jaya Arunachalam, host 94th birthday anniversaries today as it is customary in Asia, paying to her memory as the initiated organized unregulated informal sector women into the mass organization. Dr. Azad said, "We work all over in 4 south states in India, therefore Tamil Nadu, Karnataka, Andhra Pradesh and Telangana." She continued today the organization's clout and its global leadership were there in 44 years they working key players on global high tables in policy with their voices and issues of informal sector womenhood in New York, Germany, Netherlands and Japan. Want to know the latest updated news? Please subscribe High Tech News TV channel. Thank you. இன்றைய நிகழ்ச்சி அவர்கள் ஜெயா அருணாச்சலம் பத்மஸ்ரீ ஜெயா அருணாச்சலோட 94வது பர்த் ஆனிவர்சரி அன்று கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்காக அதை உழைக்கும் மகளிர் சங்கத்தை ஆரம்பிச்சதே அவங்க தான். அவங்க ஆரம்பிச்சது அவங்க அது 4 ஸ்டேட்லையும் ஆரம்பிச்சு பண்ணி பெண்கள்லாம் இன்னைக்கு எனக்கு காத்தால தண்ணி வர கண்ணில் தண்ணி வந்துருச்சு. காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் பிரான்ச்லேருந்து பண்ணாங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சா என்னன்னு கேட்டால் அம்மாவுக்கு நாங்கள் படைச்சிட்டு இருக்கோன்றாங்க. இத்தனை வருஷம் அவங்க போயும் 4-5 வருஷம் ஆகும். அப்படி ஒரு உயிராக இருக்காங்க அவங்க. ஜெனுவனா நம்ம இருக்கிற சமுதாயத்தில் ஜெனுவன்னஸே இல்லை. இந்த மாதிரி பெண்கள்கிட்ட அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நானும் கேட்குறேன், என்னம்மா பண்ணுறீங்கன்னு. தெரியலையாக்கா அவங்களுக்கு நாங்கள் படைக்கிறோன்னு அவ்வளோ சாமானை வச்சு பண்ணாங்க. அந்த அன்புக்காக எல்லாரும் இதை வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அம்மாவோட ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. இது ஐநா சட்டசபை நீங்கள் வந்திருக்கீங்க. முன்னையும் 6 தடவை இல்லாமல் 7வது தடவையும் சவுத் இந்தியாவில் நாங்கள் தான் ஒரே கீழ்மட்டத்தில் இருக்கிற கூட்டுறவு இயக்கம் ஒர்க்கிங் விமன்ஸ் ஃபோரமும் இந்தியன் கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் இன்னைக்கும் சேர்ந்து அவங்க 7வது தடவையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி யாரையும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் வேலையை பார்த்து, எங்கள் இயக்கத்தை பார்த்து, அதோட குவாலிட்டியை பார்த்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த தடவை நாங்கள் என்னத்தை பற்றி, இது பேர் யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட். இதுதான் ஃபோக்கல் பாயிண்ட் யுனைடெட் நேஷன்ஸில் கூட்டுறவுக்கு. நல்ல எங்களுக்கு பெரிய ஆனர் தான். ஏன்னா அங்கே யூரோப்பில் அமெரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ நல்ல அட்வொகசி இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது. எங்கள்கிட்ட அவ்வளோ நல்ல பீப்புள் ரிசோர்ஸஸ் இருக்குது, பிரில்லியன்ட் ஒர்க் நாங்கள் பண்ணுறோம். இன்னைக்கு ஈவெண்ட் என்னன்னா, கூட்டுறவுல பெண்களுக்கு இன்இக்வாலிட்டி நிறைய இருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டர்ல. அதுல மட்டும் இல்லை, நாங்கள் ஒரே ஒரு விஷயம் எப்பவும் சொல்றோம், லோன் கொடுத்து லோன் வாங்கி பெண்களை இன்னைக்கு அவார்டு வாங்க போறாங்க. ஜெயா அருணாச்சலம் அவார்டுன்னு 9 பேர் வாங்க போறாங்க. அது மட்டும் போறாது. இன்னைக்கும் எத்தனையோ பெண்கள் பலாத்காரத்தில் இருக்காங்க கூட்டுறவுல. ஆண்கள் கூட்டுறவுல இதை பற்றி பேசணும்னா
கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா நாங்கள் பேங்கர்ஸ் பைசா கொடுத்து பைசா வாங்குறோம். பைசா கொடுத்து பைசா வாங்குற அந்த பைசா என்ன ஆகுது, வீட்டுக்கு போனா என்ன ஆகுது, எங்க ஆகுது, அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்க என்ன பட போறீங்கன்னா ஆண் லீடர்ஸ் எல்லாம், உலக லீடர்ஸ், கூட்டுறவு லீடர்ஸ் எல்லாரும் பெண்கள் பலாத்கார ஸ்டாப் தி ஜெண்டர் வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி வேற பண்ணவங்க யார் யார் பேசுறாங்கன்னா, நம்ம ஆண்ட்ரியாஸ் கப்பீஸ்ன்னு, அவர் தான் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கோஆபரேட்டிவ் யூனியன் இன் இந்தியா, இன் த வேர்ல்டு. என்ன எலெக்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் சங்கத்தை எலெக்ட் பண்ணியிருக்காங்க குளோபல் போர்டில் ஃபர்ஸ்ட் உமனா. இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேச போகிறாரு. சங்கத்தோடு அவருக்கு எவ்வளோ தொடர்பு இருக்குது, 25 வருஷமாக தொடர்பு இருக்கா அந்த ஜெர்மன் பேங்க்ஸ் செக்ரட்டரி ஜெனரல். அதே மாதிரி ஜப்பான்லேருந்து பேசுகிறாங்க. அவங்க பெரிய பெண்கள் இயக்கத்தை நடத்துகிறாங்க. ஜார்ஜ் என்சுன், ரிச்சஸ்ட் லார்ஜஸ்ட், ஜப்பான் மட்டும் இல்லை ஏஷியாலே அவங்க, அதோட டைரக்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் கொடுத்து பணம் வாங்குறது முக்கியம் இல்லை, பயிற்சி கொடுத்தாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், அவேர்னஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கடன் உதவி வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய இதுக்கு நிறைய ஆப்பிரிக்காவில் ஜப்பானில் கூட்டுறவு பெண்களுக்கு அவங்க வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கமிட்டி இருக்கு. அது வந்து எல்லாம் நியர்லி 300 என்ஜிஓஸ் சேர்ந்தவங்க, அதில் பெண்கள் மட்டும் 10 பேரை ஒரு கமிட்டியாக போட்டிருக்காங்க. அந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரசிடென்ட் ஆஃப் த கமிட்டி, பலாத்காரத்தை நிற்காம இருந்தீங்கன்னா ஹியூமன் ரைட்டே இல்லை கோஆபரேட்டிவ்ல. இப்போ நாங்கள் என்ன மூவ் பண்ணுறோம்னா, முன்ன பணத்தை கொடுத்து பணம் வாங்குறது மட்டும் போராது, அதோட ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு குடும்பத்துலேயும் ரைட்ஸ் இருக்கணும், ஒர்க் பிளேஸ்லேயும் ரைட்ஸ் இருக்கணும்னு அவங்க வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. 4வது வந்து பிக்கெஸ்ட் பேங்க் இன் யூரோப், அவங்க பேர் எஃப்எம்ஓன்னு பேர், பிக்கெஸ்ட் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க், அது அக்ரி பிஸ்னஸில் ஹெட் ஆஃப் த டிவிஷன் அந்த அம்மா ஒரு ஸ்டடி பண்ணதை சொல்லுது. அதில் வந்து கிளியராக தெரியுதான், அவங்க வந்து பணம் கொடுத்த இடத்துலலாம் எல்லாம் எடுத்து பார்த்தா அதை வந்து பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கு மற்ற பயிற்சி வீழ்ச்சி எல்லாம் கொடுக்கலன்னா அந்த பணம் அப்படி யூஸாகவே இல்லையே. திருப்பியும் வந்து சம்பாதிக்கிற இன்கம் வந்து வீட்டில் போய் அடி வைக்க. ஸோ இதை வந்து நாங்கள் இதை ஐநாவில் வச்சு இதை நாங்கள் கேட்க போகிறோம். வெறுமை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் ப்ராடக்ட்னு வச்சுருக்கோம். அப்படின்னா மேல் பேங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் பற்றி பேசாது, எங்களுக்கு டிஃபால்ட் ரேட் தான் வேணும், எங்களுக்கு எவ்வளோ கொடுத்து எவ்வளோ வந்துதான். பட் அது நாங்கள் இல்லை, நாங்கள் மணிலண்டர்கள் இல்லைங்க, நாங்கள் அபிவிருத்தி கூட்டுறவு, பெண்களோட கூட்டுறவு. ஸோ அதனால நாங்கள் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறோம்னா, இப்போ இது எல்லாத்தையும் இணைச்சாதான் அவளுக்கு வந்து பலன் போய் சேரும் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கிறது. லாட்டின் அமெரிக்காலேருந்து, ஆப்பிரிக்காலேருந்து, ஏஷியாலேருந்து பயங்கர ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த தடவை எங்களுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹை குவாலிட்டி டெக்னிக்கலாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பத்மஸ்ரீ ஜெயாருணாச்சலம் அவார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், 3வது வருஷமும் 4வது வருஷமும் நடத்துகிறோம். இது வந்து 25 பேர் இருந்திருந்தாங்க, இந்த தடவை 35 ஆயிட்டாங்க. இவங்க எப்படி நாங்கள் அதை செலெக்ஷன் பண்ணுறோன்னா, அது வந்து யார் வந்து லோனை வந்து டிஃபால்ட் பண்ணாமல் இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டிஃபால்ட் பண்ணாமல் இருக்கு. ஒரு ஏழை வீட்டில் கோவிட் வந்தபோது மற்றது அது எல்லா டைம்லையும் அவங்க வந்து டிஃபால்ட்டே பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லை, 200 ரூபா ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து அவளுக்கு நல்ல வசதி வந்து வீடு கட்டிட்டா, என்ஜினியர், பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்குது, இல்லை பொண்ணை படிக்க வைக்கிறா, பொண்ணை ஐயா படிக்க வைக்கிறா, அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால அது மட்டும் இல்லை, இணைஞ்சு மற்ற பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அதுதான் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பணம் வாங்கி பணம் கட்டுறது மட்டும் இல்லை, தனக்கு மட்டும் பண்ணிக்கிட்டா பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ வந்து 35 ஆயிடும், இந்த தடவை 35 அவார்டிங்ஸ் ஆயிடும். அது பெரிய நம்பர் தான். அனௌன்ஸ் தான் பண்ற மொழிய அவார்டெல்லாம் இப்போ ஒன்றும் கொடுக்கல. விமன்ஸ் டேல கொடுக்கலாமான்னு பார்க்குறோம் நாங்கள் மார்ச் 8. ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு கொடுக்கலையே உனக்கு கொடுக்கலையேன்னு வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் சாஃப்ட்வேர்ல தான் நாங்கள் பண்றோம். எங்களோட கூட்டுறவுல என்னன்னா, எல்லாமே பெண்கள் படிக்கிறேன்னு கூட ப்ரொஃபஷனலா கொண்டு வரோம் நாங்கள்.
எங்க கம்யூனிகேஷன்ஸ் டீம் பாருங்க, உங்களுக்கு அளவு நல்லா இருக்காது, ஆனா கம்யூனிகேஷன்ஸ் டீம் இந்த தடவை பாருங்க அவார்டிஸ் பூரா அக்செப்டன்ஸ் ஸ்பீச் வந்து தமிழ்ல சொல்றாங்க, இங்கிலீஷ்ல அது வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஸோ எல்லாம் இவங்க வந்து இந்த தடவை வந்து மை டீம் ஹஸ் ஒர்க் வெரி வெல், தி கம்யூனிகேஷன்ஸ் டீம் அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. தட் வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் திஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அது மட்டும் இல்லை, 20, 30, 40 கண்ட்ரி எல்லாம் டாப் பீப்புள் இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ். ஐநா சட்டசபையிலேருந்து, ILO-லேருந்து, அதை தவிர வந்து IFAD, இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், அதுவும் இவன். ஸோ நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கோம். எங்கள் பெண்கள் வந்து ரொம்ப ஏழையா இருந்தா கூட இன்னைக்கு வந்து அவங்க வாய்ஸ் வந்து ஒலிக்குது, எல்லா இடத்துலையும் ஒலிக்குது. நெதர்லாண்ட்ஸ்ல ஒலிக்கிறது, ரோம்ல ஒலிக்கிறது, எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்கள் விஷயத்தை வந்து எடுத்து சொல்ல முடியுது. ஸோ அதனால தான் இந்த மீட்டிங் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அதை இம்பார்ட்டண்ட்டாக கருதுறோம். ஏன்னா இதுலேருந்து நாங்கள் டேர்னிங் பாயிண்ட், நாங்கள் ஒரு கம்யூனிகேஷன் டீமே வைக்கலாமான்னு அது வேற நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்ஸ் பண்ணோன்னு வச்சுங்க, நிறைய கருத்து, விஷயம், டிஸ்கஷன் எல்லாம் வெளிநாட்டோட பண்ண முடியுது. நான் போகிறது வெளிநாட்டுக்கு நான் நிறைய போயிட்டு வந்தேன் இந்த 6 மாதம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் எனிமோர் டு ட்ராவல். செக்யூரிட்டி கன்சிடரேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம பெண்கள் விஷயத்த கொஞ்சம் மாதம் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கருத்தை வச்சு ஆன்லைன் இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணணும்னு பார்க்குறோம். எனிவே இந்த தடவை வந்து நாங்கள் வந்து பலாத்காரம், ஆண்கள் இந்த மாதிரி பலாத்காரம் இருக்கக்கூடாது, லோனையும் கூட பலாத்காரத்தையும் சால்வ் பண்ணுன்னு சொல்ல ஆண்கள் கூட வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது இந்த தடவை நடந்திருக்கு, அதுதான் வேணும் எங்களுக்கு. ஏன்னா பெண்கள் சொல்லி சொல்லி அது நாங்களே சொல்லி அது சரியா இல்லை, எல்லாரும் சேர்த்து சொன்னீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கு. இதுதான் எங்க கண்ணோட்டம். பெரிய விஷயம் ஏன்னா பேங்கர்ஸ் வந்து பலாத்காரத்தை எங்களுக்கு பேச வேண்டியது பைசா தான், எங்களுக்கு பேச வேண்டியது இது இல்லைன்றாங்க. குடும்பத்தில் அப்படி நடக்கல இல்லையா? குடும்பத்தில் வந்து அவ ஏர்ன் பண்ணிட்டு போனாலும் அதே பலாத்காரம். அதை எப்படி அதை சால்வ் பண்றதுன்னு அதை தான் பார்க்கணும். ஆண்களை கூப்பிட்டு சென்சிட்டைஸ் பண்றதா. கர்நாடகாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் நாங்கள். எப்படின்னா பையங்க 18 9 18 20 அவங்க வீடு வீடா போய் டவுரி இருக்கா, சைல்ட் பிரைட் இருக்கா, இது இருக்கான்னு அவங்க கேட்டு பெண்களோட, அம்மாக்களோட, ஆண்டிஸோட எல்லாரோடையும் சேர்ந்து அந்த வீதி நாடகம் போட்டு கிரிக்கெட் பண்ணி அவங்க வந்து பரப்புறாங்க. ஆண்கள் பலாத்காரம் ரொம்ப தப்பான ஸ்டாண்டர்டு. ஆண்களுக்கு சொன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இதுக்கு பின்னாடி நிற்கிறது கூட தாய், எல்லாம் கோஆபரேட்டிவ்ல லோன் வாங்குற தாய். அதனால இதெல்லாம் தான் நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். 4-5 கிரைட்டீரியா இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சாஃப்ட்வேரில் வந்து முதல்ல எல்லாத்தையும் பார்க்குறோம், யார் வந்து டிஃபால்ட் ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. டிஃபால்ட் ரேட் இல்லாதவங்க கூட சில பேர் இருக்காங்க. 200 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 50,000 ரூபா வாங்குறா, இல்லை 30,000 டிஃபால்ட்டே கிடையாது. கோவிட்ல கூட கிடையாது. 1. 2வது பிஸ்னஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆரம்பிச்சது ஒரு சின்ன கடை இல்லை, சின்ன கூடை. அப்புறம் வந்து வண்டியை ஓட்டிட்டு போகிறது முதல், அதுக்கு முன்னாடி கூடையை வச்சிருக்கா, தலையில எல்லா இடத்துக்கும் போகிறது. இப்போ கடை, அப்புறம் மார்க்கெட்ல 2 கடை. இது ப்ரோக்ரஸ் அண்ட் ஒர்க், அது இம்பார்ட்டன். அதே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேரும் ஃபார்மல் எஜுகேஷன் கொடுக்குறது. ஃபார்மல் எஜுகேஷன்னா அவங்கள BA படிக்க வைக்கிறது, அவங்கள வந்து சில டைம் என்ஜினியராக படிக்க வைக்கிறாங்க, பெண்களை வந்து டாக்டராக படிக்க வைக்கிறாங்க, இல்லை பெண்களும் பிஸ்னஸில் வந்துடுறாங்க, லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த க்ரைட்டீரியா ரொம்ப முக்கியம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. மற்ற பெண்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது இந்த வருஷம் இல்லை, தே ஆர் ஃப்ரம் தி ஏஜ் குரூப் ஆஃப் 12 to 24. அவங்கள வந்து பயிற்சி கொடுத்து குழுவாக வைக்கிறோம், யூத் ஃபோரம்ஸ். இதில் வந்து ICNW WW மெம்பர்ஸ் அங்கே, இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா பண்ணியாகணும். ஏன்னா யூத்தை வந்து ஜெண்டர் வயலன்ஸ் மைண்ட்ல இருக்கக்கூடாதுப்பா. அடுத்த தலைமுறைக்காவது நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடணும். முதல்ல இருந்து குழந்தைங்களுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து தாயார் அழறதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு படிக்கும்போது அடிக்கிறது அடுத்த வீட்டில் கேட்டுட்டு இருக்கு, தே கெட் டிஸ்டர்ப். அதுக்கு பார்த்தா அப்புறம் எங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, இல்லை கொண்டாட்டி அடிக்கிறது வந்து நார்மல். யார் சொல்லி கொடுத்தா? இருக்கிறவங்க பூரா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கேட்கும், வேற என்ன பண்ணலாம் மேடம் அப்படின்னு கேட்கும். இல்லடா கண்ணு, அது முதல்ல இருந்து உங்க அப்பா ஏதாவது அடிக்க வந்தாருன்னா போய் கையை பிடி. அதுதான் எங்களோட நாடகமே. அதான் அந்த கேர்ள் வந்து கேர்ள்ஸ் கிளப்ல சேர்த்தா, இந்த பையன் வந்து கையை போய் பிடிக்கிறான், அந்த அம்மா வந்து
இதை சப்போர்ட் பண்றாங்க. அதுல வந்து என்னாச்சுன்னா மைனாரிட்டி ஆயிடுறாரு அடிக்கிறவர். ஸோ இதெல்லாம் அது மட்டும் இல்லை, பெண்களை அவங்க அடிக்கிறாங்கன்னா பெண்கள் தான் போய் கேட்க முடியும், சின்ன பசங்க போய் கேட்க முடியாது. ஸ்கூல்ல கேர்ள் சில்ட்ரனை பற்றி எடுத்துட்டாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிற விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க பிரின்சிபல்கிட்ட போறாங்களா, சார் இந்த வருஷம் எத்தனை பெண்கள் வந்து பின்தங்கிட்டாங்க வரல, அப்பா 6 பேர் வரலன்னு. இவனுக்கு போய் டைரக்டா கேட்டா அந்த அப்பாவை இவனுக்கு என்னன்னு கேட்பாங்க. அந்த விமன் இருக்காங்கல்ல, விமன்ஸ் குழுவில் இருக்கிறவங்க, எஸ்எஸ்சியில் இருக்கிறவங்க அவளை கூட்டிகிட்டு, கேர்ள்ஸையும் கூட்டிகிட்டு போய் அவரை போய் கேட்கறது. அந்த பஞ்சாயத்துல ஒரு உமன் இருக்கா பாரு, அவளையும் கூட்டிட்டு அப்பா அவங்க சொல்லுவாங்க, இல்லை ரோட் லைட் இல்லை, அதனாலதான் அவங்க அம்மா அப்பா வசதி இல்லை, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இருந்தா அவங்களால படிக்க முடியல கோவிட்க்கு அப்புறம். அதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த லைட்ஸ் இல்லைன்னா அவங்க உடனே முனிசிபாலிட்டி போய் கேட்டு லைட்ஸ் போட சொல்றாங்க. ராத்திரி டைம்ல பயந்துருந்துங்க பசங்க, திருப்பி வரும்போது 4 பேர் உட்கார்ந்து இந்த விசில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தேர்ஃபோர் இது வந்து ரொம்ப யூனிக் வேயா இருக்கு. இதுதான் வந்து கிராஸ் ரூட்ஸ். சும்மா கவர்மெண்ட் பண்ற மாதிரி டிராப் அவுட் இருக்கா எப்படின்னு கேட்டேன்னா, டிராப் அவுட்டுக்கு காரணம் கேட்கணும். சில வீட்டுல பாவர்ட்டி, சில வீட்டுல இந்த இதை வாங்க முடியாது, நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இந்த மாதிரிலாம் வாங்க முடியல, எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஏரியாவும் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வீட்டுக்கு வரத்துக்கு, இல்லை யாராவது மொபைல் வாங்கி தருவாங்களான்னு பார்க்க. அதே மாதிரி நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் 13 வயசு 15 17 வரலாம் நிறைய கர்நாடகால இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்மளுக்கு தெரியல. ஒண்ணு போலீஸ் பயத்தால சொல்றதுக்கு தயாராக, ரெண்டாவது பெரியாடுல பெரியாடுங்க அங்க வந்து நிறைய அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி பண்றதுக்கு. அதனால இந்த அங்கன்வாடி டீச்சருக்கே சப்போர்ட் இல்லை, நாங்க தான் கொடுக்குறோம் அந்த ஊர்லாம். ஆமாம்பா, சாயங்கால டைம்ல எல்லாம் 6 மணி 7 மணினா இந்த பிள்ளைங்க போய் அவங்கள விட்டு வருது. அது வந்து என்ன எல்லாரும் பார்க்க வருவாங்க. போனேன்னா கேட்பாங்க, மேடம் இது எப்படி பண்ணுறீங்க, ஏயா விளையாட்டா நாங்க ஆறுனா பெரிய ஆட்கள் பண்றாங்க, நான் போய் கேட்க முடியாது. நான் அங்க இருக்கிற கம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அங்க இருக்கிற ஆண்களை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், பிள்ளைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அடுத்ததான் வந்து யாராவது அந்த மாதிரி பண்ணா எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். எங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பிளாட்ஃபார்ம்னு ஒரு வில்லேஜ்லயும் நாங்க பண்ணியிருக்கோம். ஒரு தடவை வந்து போலீஸ்காரன் பண்றாங்களே வந்து எங்கள்கிட்ட அப்பீல் பண்ணா, இந்த மாதிரி நடக்கிறது மேடம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் நாங்க வந்து ஹெல்ப் பண்ண தயாரா. ஸோ தேர்ஃபோர் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்டால சால்வ் பண்ண முடியும். உன்னோட வீட்டுக்குள்ள வந்து அவங்களால எவ்வளவு சால்வ் பண்ண முடியும். போலீஸ்காரங்களுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்க உள்ள போனாங்கன்னா அந்த பெண்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சமுதாயம் ஹேஸ் டு சேஞ்ச், வி ஹேவ் டு ஹெல்ப். அதை வந்து அவங்கள்ட்ட போய் கேஸ் பண்ணலாம், எஃப்ஐஆர் லான்ச் பண்ணலன்னா கேட்டுக்கலாம். அவங்க போய் உள்ள புருஷனும் முன்னாடியும் அடிச்சுட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு போய் இன்டர்ஃபியர் பண்ண முடியும்? ஐ திங்க் தட் நாங்க ஐ ஹவ் நோ கிரேட் பிலீஃப் இன் police. I believe in community police. இங்க மட்டும் இல்லப்பா, ஆந்திரால, தெலுங்கானால, நார்த்தை பத்தி கேட்கவே கேட்காது, அங்க ரெகுலரா நடக்கும். சவுத்துல நடக்கிறதுலாம் நான் ஷாக் ஆயிட்டேன். கிராமப்புறத்துல போனாதான் தெரியவே தெரியாது. ஏன்னா ராத்திரி பண்றது கல்யாணம். ஆமா, அது மட்டும் இல்லை, போலீஸ் பஞ்சாயத்து எல்லாம் யார் சொல்றது கேட்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால ஒரு ஆர்டினரி சிட்டிசனால இதை பண்ணவே முடியாது. அதுக்கு தான் குரூப் வேணும். ஸோ எங்களுக்கு பாய்ஸ் குரூப் இருக்கு, கேர்ள்ஸ் கிளப்ஸ் இருக்கு, அதை தவிர விமென்ஸ் குரூப்ஸ் இருக்கு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அந்த ஆண்கள் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இதுதான் உண்மை. அந்த பையன் எழுந்து கோயிலையோ மாஸ்க்லையோ சர்ச்லையோ நான் இந்த மீட்டிங்ஸ் நடக்கும் எழுந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏன்பா இந்த மாதிரி பண்றிய? அவன் சொன்னா ரொம்ப வெக்கமா இருக்கு. அந்த பப்ளிக் ஸ்கொயர்ல குடிச்சிட்டு பண்ணும்போது மாறுது. இந்த மாதிரி விஷயங்கள் மாறுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைல்ட் மேரேஜ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பேர்டன் நினைக்கிறாங்க. அந்த பொண்ணை அவளை வச்சிருந்தா எஜுகேஷன் பண்ணணும், டவுரியை கொடுக்கணும், இது கொடுக்கணும். கேர்ள்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். ஆனால் நம்ம ஊரில் அவளை மோசம் இருக்காங்க. நீ சொல்றது கரெக்டு தான். ஆனால் தமிழ்நாடு மச் பெட்டர் மதர் இல்லையா? அந்த நார்த்தில் வந்து பார்த்தேன்னா நீ அது எத்தனை பேர் நார்மலா கல்யாணம் பண்றாங்கன்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கும். சில